லாஜிக்கல் ரீசனிங்கில் கேலண்டர் ரிலேட்டடான சம் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு டேன்னு கொடுத்துட்டு நம்மளை கொஞ்சம் நாள் கழித்து அது என்ன டேவாக இருக்குன்னு கேட்பாங்க. அதுதான் இந்த மாடல் சம்மு. என்ன சொல்லியிருக்காங்க, இன்று புதன்கிழமை எனில் சரியாக 71 நாட்கள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே தான் நம்ம நல்லா நோட் பண்ணணும். 71 நாட்கள் கழித்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க 72வது நாளை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம 71ன்னு மாற்றி போட்டக்கூடாது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாரத்தோட முதல் நாள் என்னவாக ஆரம்பிச்சிருக்கு, புதன்கிழமைன்னு சொல்கிறாங்க. ஸோ வாரத்தோட முதல் நாள் நம்ம புதன்கிழமைன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ வாரத்தோட 7வது நாள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். ஸோ 7வது நாள் நமக்கு என்னவாக இருக்கும், செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். இப்போ எத்தனாவது நாள் நம்ம கண்டுபிடிக்கணும், 72வது நாள் தானே கண்டுபிடிக்கணும். ஒரு வாரத்துக்கு 7 நாள் தானே. ஸோ நான் 72 7 வகுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும், பைத்தேல் 70ன்னு வருமா. ரிமைனிங் நம்மளுக்கு 2 இருக்கும். ஒரு மொத்தம் நம்மளுக்கு வந்திருக்கப்படி பார்த்தா 10 வாரம். நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறத வச்சு பார்த்தா ஒவ்வொரு வாரமுமே செவ்வாய்க்கிழமை தானே முடிஞ்சிருக்கும். அப்போ 10வது வாரம் முடிகிறப்ப செவ்வாய்க்கிழமையோட தான் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே ரிமைனிங் என்ன கிடச்சிருக்கு, 2 டேஸ் கிடச்சிருக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் 2 நாள் ஆயிருக்கும். அப்போ செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் 2 நாள் பார்த்தோம்னா புதன், வியாழன். ஸோ இந்த நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு வியாழன்கிழமை. ஸோ 72வது நாள் நம்மளுக்கு வியாழக்கிழமையாக இருந்திருக்கும். இந்த மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.